ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சு எப்போவுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, சில்க் த்ரெட் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட்டும் டபுள் நூலாக எடுத்துக்கோங்க. ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. ஏதாவது ஒரு மெயினான ஒரு பாயிண்ட் எடுத்து அதுலேருந்து லாங்காக ஒரு செயின் ஸ்டிச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்து பொறுமையாக போடுங்க. லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கு கீழே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. திருப்பி அகெயின் அப்படியே மேலே கொண்டு போங்க. மேலே அது கிட்ட கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க குட்டியாக. அப்புறம் அகெயின் அதையே ரிட்டன் கீழே கொண்டு வாங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி அகெயின் கீழே கொண்டு வந்து கொஞ்சம் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச், நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு நேரே கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே அதை எடுத்து ஆப்போசிட் சைடில் போய் செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போடுறோம். அதுலேருந்து அகெயின் கீழே எடுக்கிறோம். திருப்பியும் கொஞ்சம் தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். திருப்பி அது பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அகெயின் மேலே கொண்டு போகிறோம். ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு, அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். திருப்பி அகெயின் கீழே வர்றோம். கொஞ்சம் லாங்கான ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கிட்ட ஒரு லாக் ஸ்டிச்சு, அப்புறம் மேலே கொண்டு போகிறோம் அகெயின். அந்த மாதிரியே திருப்பி நம்ம கொண்டு போய்க்கிட்டே இருப்போம். ஒரு லெவல் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் லாஸ்ட்டாக எண்டில் அங்கே பார்த்தீங்களா, அந்த மாதிரி லாக் போட்டு ஆப்போசிட் சைடுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே மேலே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். லாக் ஸ்டிச் போட்டு திருப்பி அகெயின் கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு திருப்பி நம்ம எப்போவும் மாதிரி தான் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச்சு, அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அகெயின் மேலே ஆப்போசிட் சைடுக்கு வரோம். அங்கே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் அந்த லென்த்தில் ஓரளவுக்கு லென்த்தில் போட்டு திருப்பி அதுக்கிட்ட ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு ஆப்போசிட் சைடுக்கு வர மாதிரி செயினை எடுத்துகிட்டு அங்கேயும் ஒரு போட்டு மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திருப்பி அகெயின் கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி அகெயின் மேலே கொண்டு போகிறோம். ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், அப்புறம் லாக் போடுறோம், அப்புறம் ஆப்போசிட் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், அப்புறம் மேலே ஒரு லாக் போடுறோம், அப்புறம் கீழே அப்படியே வர்றோம். திருப்பி அகெயின் சைடில் கொண்டு வரோம், ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம், அப்புறம் ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போகிறோம், மேலே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம், கீழே கொண்டு வரோம். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டிசைனில் இந்த போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சோட்டி ஸ்டிச் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.